அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சீலா தீட்சிதா. நான் ஸ்ரீ பிசிஆர் மேல்நிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன். 133 திருக்குறளின் அதிகாரங்கள்: கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெக்காமை, புறங்கூறாமை, பயனில் சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்பறிவறிதல், ஈகை, புகழ், அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்யுணர்த்தல், அவா அறுத்தல், ஊழ், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றங்கடிதல், பெரியாரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமை, தெரிந்து செயல்வகை, வழியறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், கற்றந்தாய், பொச்சாவாமை, செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, கண்ணோட்டம், ஒற்றாடல், ஊக்கமுவைமை, மடியின்மை, ஆள்வினை உடைமை, இக்குக்கண் அழியாமை, அமைச்சு, சொல்வன்மை, வினை தூய்மை, வினை திட்டம், வினை செயல்வகை, தூது, மன்னரை சேர்ந்தொழுகல், குறிப்பறிதல், அவையறிதல், அவை அஞ்சாமை, நாடு, அரண், பொருள் செயல்வகை, படைமாட்சி, படைச்செருக்கு, நட்பு, நட்பாரிதல், பழைமை, தீ நட்பு, கூடா நட்பு, பேதைமை, புல்லறிவாண்மை, இகல், பகைமாட்சி, பகைத்திறம் தெரிதல், தெரிந்து தெளிதல், பெரியாரை பிழையாமை, பெண்வழி சேரல், கல்லுநாமை, சூது, மருந்து, குடிமை, மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நன்றியில் செல்வம், நாணுடைமை, குடி செயல்வகை, உளவு, நல்குரவு, இரவு, இரவச்சம், கயமை, தகையணங்குறுத்தல், குறிப்பறிதல், நலம் புணர்ந்த உரைத்தல், காதல் சிறப்புரைத்தல், நாணுத்துரைப்புரைத்தல், அலர் அறிவுரைத்தல், பிரிவாற்றாமை, கண்விது பழிதல், புலவி நூக்கம், ஊடலுவகை. நன்றி.